அறிவே மனம். நண்பர்களே, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் எந்த மாதிரியான அணுகுமுறையை நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறத நான் இந்த உளவியல் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நான் தீர்க்கவும் மாட்டேன், மேல இருக்கிறவன் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை மேல இருக்க கொடுத்துட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இல்ல இதுக்கு சில தேவையற்ற அல்லது தேவையான சடங்குகளை மட்டும் செஞ்சா போதும், அது தானா நடந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேட்டகரி. இன்னும் ஒரு சிலர் நம்மள மாதிரியே யாராச்சும் பிரச்சனை உள்ள இருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு பேசினோம்னா உனக்கு இப்படித்தான பிரச்சனை நடந்தது, எனக்கு இப்படித்தான பிரச்சனை நடந்தது, மொத்தத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் கற்பனைவாதிகள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாமே எனக்கு நடக்கும், நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய டைப். ஆனா கடைசியா இன்னொரு டைப் இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிபுணர்கள் யாருன்னு கண்டறிந்து அவர்கள் மூலமாக அறிவாலோசனை செயலாலோசனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை பின்பற்றக்கூடியவங்க. இந்த தீர்வுனா என்ன? நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில சொல்றோம். அதாவது 1 மார்க் கொஸ்டின் மாதிரி சொல்றதல்ல தீர்வு. தீர்வு முறைகள் இருக்கு. ஒரு வீடு கட்டணும்னு ஒரு எஸ்டிமேட் போடுறோம், அல்லது வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறோம். ஒரு பிளான் போட்டா வீடு கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதா, இல்ல பிளானை செயல்படுத்துதல். அப்ப இந்த பிளான்ங்கிறது பல திட்ட நடவடிக்கை. அதே மாதிரிதான் தீர்வு அப்படிங்கிறது பல்வேறு விதமான சொல்யூஷன் ப்ராசஸ். அதாவது தீர்வு முறைகள் இருக்கிறது. அந்த தீர்வு முறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தும் போது அந்த செயலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயல் திருத்தங்கள், செயல் வேற்றுமைகள், செயல் ஒற்றுமைகள் இவற்றை கலந்து பகுப்பாய்வு செய்தால் மாற்ற முடியும். ஆகவே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை நீங்கள் எவ்வாறு தேடப் போகிறீர்கள்? எல்லாமே இறைவன் தான் சொல்லிட்டு இறைவனோடு மீது பொறுப்பை கொடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல சடங்குகளை செய்து விட்டால் அது தானா நடந்து இருக்கீங்களா? இல்ல உங்களை மாதிரியே பிரச்சனை உள்ளவர்களை சந்தித்து அவர்களோடு உங்களுடைய பிரச்சனையை பேசி சந்தோஷப்படுத்தீங்களா? இல்ல எனக்கு நடக்கும்னு செயல்படாத கற்பனை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல செயல்படுத்துறதுக்கு செயல்நுட்ப நிபுணர்களை கண்டறிந்து அவர்களுக்கு செயல் ஆலோசனை பெற்று செயல் திருத்த ஆலோசனை பெற்று நீங்கள் வெற்றியாளராக மாறுகிறீர்களா என்பதை புரிந்து கொள்வதுதான் உளவியல் தன்மை. உங்களுடைய அறிவை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வது, அதை எவ்வாறு செயல்படுத்தும் அறிவாக மாற்றிக்கொள்வது என்பதுதான் உளவியல் சார்ந்த உளவியல் உண்மை.